ரஜினி அண்ட் கமல் கிட்டத்தட்ட 46 இயர்ஸ்க்கு அடுத்து ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதை ப்ரொடக்ஷன் பண்ண போகிற கம்பெனியும் ஆர்கேஎஃப்ஐ அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இது வந்து புது நியூஸ் கிடையாது, பழைய நியூஸ் தான். பட் ஸ்டில் நான் இதை பற்றி வீடியோ பேசலான்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் என்னால் இந்த வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணலாம், என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கு அப்படின்னா, இந்த நியூஸை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருந்துச்சு, அது ப்ளஸ் இந்த படம் எப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு சில செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து என் மைண்டில் இருக்காங்க. பிகாஸ் இன்னுமே இந்த படத்துக்கு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்குமே. ஸோ எனக்கு சில செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து என் மைண்டில் இருக்காங்க. அவங்களாம் ரஜினி அண்ட் கமல் இவங்க 2 பேரும் வச்சு டேரக்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வித் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே எப்படி இருந்துச்சுன்னா, பெருசாக ஹைப் எல்லாம் ஆகலை. பிகாஸ் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் நடக்குது, இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆக்டர் இன்னொரு ஒரு பெரிய ஆக்டருடைய படத்தில் போயிட்டு வில்லன் ரோலோ இல்லைன்னா கேமியோ ரோலோ பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு பர்சனலாக இருக்கும். அது ஒரு பெரிய ஹைப்பையே வந்து கிரியேட் பண்ணும். பட் இப்போ ரீசெண்டாக நிறைய இந்த மாதிரியான ஒரு சில டெம்ப்ளேட்ஸை பார்த்தாச்சு, சில பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தாச்சு. வேற ஒரு ஆக்டர் இன்னொரு ஆக்டர் படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறது இல்லைன்னா கேமியோ ரோல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. அண்ட் ஆல்சோ அந்த படங்களும் அந்த நடிகர்களுக்காக எழுதப்பட்ட அந்த கேரக்டருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அது ஒருமேட்டு இந்த கேமியோ கல்ச்சர் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆக்டர் இன்னொரு பெரிய ஆக்டர் படத்தில் போயிட்டு நடிக்கிறாருன்றதுலாம் ஒரு பெரிய ஹைப்பியே சொல்ல போனால் கிரியேட் பண்ணலை. ஸோ எனக்கு இந்த நியூஸை கேள்விப்படுறப்போ இது வந்து ஆர்கானிக்காகவே ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீல் ஆகலை, பியூரா பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்களோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக இது ரஜினி கமலோட மட்டும் நிற்காது. கன்ஃபார்மாக அடுத்த வேற ஒரு ஸ்டேட்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ் கொண்டு வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் அப்போ தான் வந்து இனிமேல் பிஸ்னஸை பூஸ்ட் பண்ண முடியும்னு அதை பண்ணுவாங்களோன்ற மாதிரி தோணுது. இந்த படம் எப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு படம் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸோ ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படம் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் எனக்கு வந்து எப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகாதுன்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நெல்சன் திலீப் குமார் பண்ண போகாதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே வேணான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் எப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கன்ஃபார்மாக இவங்க 2 பேர் டைரக்ட் பண்ணாமல் தான் இருக்கணும். அப்போ தான் அந்த படம் அப்படி இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் இவங்களுடைய இந்த பழைய பாட்டு பழைய டைலாகை போட்டு ரெஃபரன்ஸை வச்சு ஒப்பேத்துறது, இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பேசி எப்படி சொல்றது, இவங்களுடைய பர்சனல் விஷயத்த போயிட்டு இந்த படத்துக்குள்ள பேசி வைக்கிறது, அண்ட் இவங்களை வந்து ஒரு சாதாரண ஆளாக காட்டிட்டு கடைசியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி விதமாக இருந்தாங்க யார் தெரியுமா சொல்லி அந்த பாஷா டெம்ப்ளேட்டை கொண்டு வரது. ஸோ இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டு இந்த மாதிரியான ஒரு கிமிக்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாலே இந்த படம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பியூரா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி மட்டும் எழுதி அந்த ஸ்டோரிக்கான ஒரு படமாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இவங்களுடைய பழைய ரெஃபரன்ஸு பழைய டைலாக் ரெஃபரன்ஸு இல்லைன்னா வந்து பழைய படத்தில் வச்ச ஒரு சீன் ரெஃபரன்ஸு மேபி. ஏன்னா இவங்க இத்தனை வருஷமா சினிமாவில் இருக்காங்க இல்லையா. அண்ட் ஆல்சோ ரஜினி கமல் சார் இவங்க 2 பேருமே வந்து நிறைய பழைய படத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வேணான்றது எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த படம் ஃபர்ஸ்ட் கேங்ஸ்டர் ஜானல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கேங்ஸ்டரை போட்டு கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு தோணுது. அந்த கேங்ஸ்டர் ட்ராமா அந்த ஒரு ஜானரை வந்து கொஞ்ச நாளைக்கு தமிழ் சினிமாவில் வந்து தள்ளி வைங்க, மற்ற எல்லா ஜானரையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி எனக்கே பர்சனலாக தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் கேங்ஸ்டர் படமாக இல்லாமல் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்ச உடனே அந்த நியூஸ் வந்த உடனே கன்ஃபார்மாக இது கேங்ஸ்டர் படமாக தான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு தாட்டு தான் வருது. பிகாஸ் ஒரு இப்போ இருக்கிற ஒரு காலகட்டமே எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ் சினிமாவில் ஒரு வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே வந்து ராம் காம் பண்ணுறாங்க. அந்த ஜானம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி அதை மட்டும் தான் பண்ணுறாங்க. வளர்ந்த எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று காப் ரோல் அப்படி இல்லைன்னா கேங்ஸ்டர் ரோல் இதுதான் பண்ணுறாங்களே. ஸோ கன்ஃபார்மாக இவங்க 2 பேருமே வந்து படம் பண்ணுறாங்கன்னு நியூஸ் வந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த தாட்டே இது கேங்ஸ்டர் படமாக இருக்குமோ, 2 பேருமே வந்து வயசான கேங்ஸ்டராக காட்டிட்டு இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் தெரியுமா என்ன பண்ணாங்க தெரியுமா சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வருவாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் நல்லா இருக்குமே எனக்கு தோணுது. அண்ட் இந்த படத்தை யாரெல்லாம் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து என் மைண்டில் இருக்காங்க. இது கன்ஃபார்மாக வந்து எல்லாருக்கும் ஒத்து போகும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேருக்கு வேற டேரக்டர் பண்ண நல்லா இருக்குமேன்ற மாதிரி தோணும். உங்களுக்கு அப்படி எந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்களோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சுதா கோங்கரா மேம். பிகாஸ்
அவங்களுடைய ரைட்டிங், அவங்களுடைய ஒர்க்கை நம்ம பார்த்துருக்கோம். சூரரை போற்றதா இருக்கட்டும், இறுதி சுற்றதா இருக்கட்டும், அண்ட் இப்போ கூட பாசக்தி. ஸோ கன்ஃபார்மாக வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு நிஜத்தில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டையும் ப்ளஸ் அதில் ஃபிக்ஷனையும் கலந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க எடுத்த 3 படம் இப்போ பாசக்தி கூட ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து நம்மளால் பண்ண முடியுது. கன்ஃபார்மாக இவங்க 2 பேர் வச்சு சூப்பராக ரைட் பண்ணி கதை எழுத முடியும் அவங்களால. ஸோ அவங்க படம் நல்லா இருக்குமேன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். செகண்ட் டைரக்டர் யார் அப்படின்னா எஸ்யூ அருண்குமார். ஸோ நம்ம வீர சுவன் சித்தாலாம் பார்த்தோம். ஸோ அவருடைய ரைட்டிங்குமே நல்லா தான் இருக்குது. அவர் இந்த படத்தை படம் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஒர்க் பண்ணாத ஒரு ஆள் அவங்களோட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமேன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பேசிக்காகவே சொல்ல போனால். ஏன்னா வந்து ஒரு ஸ்டார் ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்டார் டேரக்டர் தான் வந்து டேரக்ட் பண்ண நல்லா இருக்குன்ற ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் உடச்சாலே போதுன்ற மாதிரி தான் தோணுது தமிழ் சினிமாவில். ஸோ அதுக்காக தான் நான் எஸ்யூ அருண்குமார் பேர் சொல்கிறேன். ஏன்னா வேத சோதனை பற்றி யாருமே பேசவே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் அது சூப்பராக இருந்துச்சு அந்த படம். ஆனால் யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணால் நல்லா இருக்குமேன்றது என்னுடைய ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு மேபி நான் இந்த டேரக்டர் பேர் சொன்னால் நிறைய பேர் வந்து வேணாம் இல்லைன்னா வந்து இந்த யுதான்ற மாதிரியும் கேட்கலாம். மடோன் அஸ்வின். மேபி அவர் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன வயசு டேரக்டர் இல்லைன்னா ஒரு சின்ன டேரக்டர் தான் அப்படின்னு சொன்னாலும் அவரால் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவருடைய ரைட்டிங்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. மாவீரன் எடுத்துக்கோங்க. மாவீரன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு படம். ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு கம்பேக்கு இல்லைன்னா வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு புது ரூட்டு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மாதிரி லைக் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த காமெடி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடி சொல்ல போனால் அதுக்கு வந்து டான் அப்புறம் வந்து பிரின்ஸ்ன்னு 2 படம் வந்து அந்த அளவுக்கு சரியாக போகவே இல்லை. ஸோ அந்த டைம்ல மாவீரன் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்பேக் படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் வந்து மடன் அஸ்வினால பண்ண முடியுது. அவரால் வந்து ஒரு எப்படி சொல்றது, சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ லைக் ஃபேண்டசி அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னு சொல்றது, அவ்வளோ அழகாக ஃபிக்ஷனலாக வந்து என்டர்டைன்மெண்ட்டும் சொல்ல முடியுது. ஸோ கன்ஃபார்மாக இந்த 2 பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவர் கையில் கிடைச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவர் நல்லா பண்ணுவாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவர் படம் நல்லா இருக்கும். ஃபோர்த்தாக இருக்கிறது யார் அப்படின்னா கமல்ஹாசன் சார் தான். பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நிறையவே கதை இருக்கு. அவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, எதை இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, நிறைய கதை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவரே டேரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் டேரக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுத்து, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரே இந்த படத்தை டேரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கன்ஃபார்மாக அவர் டேரக்ட் பண்ணால் அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவருடைய டேரக்ஷன் என்ன, அவருடைய ரைட்டிங் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன சின்ன சீன்ல கூட அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். ஒவ்வொரு சின்ன டைலாக், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன சாங் லிரிக்ஸ்ல இருக்க விஷயம் கூட அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும். அந்த படத்துக்கு அவ்வளோ பவுண்ட் பண்ணி லைக் அவ்வளோ சூப்பராக வந்து அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கம்மலை வந்து நம்ம அகைன் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த 4 பேர் தான் என் மைண்டில் இருக்க ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொன்று தோணுது எப்படின்னா, கமல் சார்கிட்டே ஆல்ரெடி நிறைய கதை வச்சிருக்காரு. ஸோ அவருடைய கதையை எடுத்துக்கிட்டு கூட வேற டேரக்டர்ஸ் வந்து டேரக்ட் பண்ணலாமோ அப்படின்ட்டு தோணுது. அந்த அந்த மாதிரி யாரெல்லாம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னா எனக்கு யார் தோணுச்சு அப்படின்னா, அதாவது வந்து கமல் சாருடைய கதையை எடுத்துக்கிட்டு டேரக்ஷன் பண்ண யாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் KS ரவிக்குமார் சார் தான் மைண்டுக்கு வந்தாரு. பிகாஸ் நம்ம தசாவதாரம் படத்தை வந்து தவிர்க்கவே முடியாது. தசாவதாரம் ஒரு படம் போதும்னு நினைக்கிறேன் KS ரவிக்குமார் சார் யாருன்னு சொல்றதுக்கு. பிகாஸ் அது வந்து ரைட்டிங் வைஸ் பார்க்குறப்ப கமல் சார் இதாக இருந்தாலும் டேரக்ஷன் வந்து யாருன்னா KS ரவிக்குமார் சார் கிடையாது. ஸோ அந்த ஒரு படமே போதும் அவர் யாருன்னு சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு வந்து டேரக்ஷன் கஷ்டமான ஒரு டேரக்ஷன் இருக்கிற ஒரு படம். ஸோ அதையே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ கமல் சாருக்கு வந்து ஏதாவது கதையை எடுத்து இன்னுமே நல்லா டெவலப் பண்ணி இது டேரக்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு மைண்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ H வினோத், அவரும் கமல் சாரும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணுறதா இருந்துச்சு. பட் ஆனால் அது நடக்கலை போல். ஸோ H வினோத் வந்து இவங்க 2 பேர் படத்தை எடுத்து பண்ண நல்லா இருக்குமே அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ ஃபைனல் வேர்ட்ஸாக என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்ம என்னதான் ஆடியன்ஸாக ஆசைப்பட்டாலும் இந்த டேரக்டர் இந்த ஆக்டரோட படம் பண்ண நல்லா இருக்குமே, இல்லை இந்த மாதிரியான படம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அட் த எண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறது அவங்க அண்ட் நடிக்க போகிறது அவங்க, எல்லாமே அவங்க தான். ஸோ அவங்களுடைய கால் தான் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாலே போதும்னு தோணுது. பிகாஸ் எனக்கு பியோராக இந்த ஒரு கொலாபரேஷனை பார்க்குறப்போ அந்த அளவுக்கு வந்து ப்ராமிசிங்காக இல்லை இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க
பெரிய லெஜெண்டு. பட் ஸ்டில் இப்போதைக்கு அவங்க ரீசெண்டாக அவங்க பண்ண படங்கள்லாம் பார்க்குறப்போ இப்போதைக்கு தமிழ் சினிமா இருக்க அந்த தமிழ் சினிமா போகிற ஒரு பாத்தை பார்க்குறப்போ ஒன்றும் பெருசாக ப்ராமிசிங்காக இல்லை சொல்லப்போனால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல கதையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவங்க படம் பண்ணாங்க அப்படின்னா 1000 crore and 2000 crore நம்ம எடுக்கலாம். ஸோ அது மேட்ரே கிடையாது. ஸோ அகைன் அண்ட் அகைன் இவங்க பிஸ்னஸ்லவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்க எப்படி படம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு. அண்ட் ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.